நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு சத்திய வேத வசனம். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆம் அன்பு பிள்ளைகளே, நீதியின் நிமித்தம் நாம் துன்பப்படுவோமானால் பரலோக ராஜ்யம் நமக்குரியதாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்திலே நாம் நீதிக்காக போராடி கொண்டிருப்போம். அநேக பேர் நீதிக்காக பாடுபடுகிறவர்கள் உண்டு. நீதி கிடைக்கவில்லையே, நியாயம் கிடைக்கவில்லையே, விசாரிப்பவர்கள் யாரும் இல்லையே, எல்லாம் அநீதிக்காய் போய்கொண்டிருக்கிறார்களே. சட்டத்துறையாகட்டும், நீதித்துறையாகட்டும், மற்ற எல்லா காரியங்களிலும் நமக்கு சாதகமாக நீதியை போராடுபவர்களுக்கு எதுவுமே கிடைக்காது, சென்று விடுகிறது. ஆகையால் மிகவும் நாம் வருத்தம் அடைந்து பாரம் அடைந்து நினைத்து யோசித்து இந்த உலகம் இப்படியாக கெட்டு கிடக்கிறதே என்று நாம் அதிக பேர் வசனிப்பதுண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளே, அதையெல்லாம் நாம் சகிக்கும் போது அது ஒரு கணக்கிலே வைக்கப்படுகிறது. அவைகளுக்காக நமக்கு பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நாம் நீதிக்காக போராடி அதன் மேல் நாம் பலனற்றவர்கள் ஆகிவிடாமல், இதெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் நாம் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் என்று இதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் அதிலே பலவீனப்படாமல் இருப்போமானால் நிச்சயமாக நாம் ஒரு நாள் நமக்கு அது பரலோக ராஜ்யம், அதுவே நமக்கு நித்திய ஜீவன், அதுவே தேவன் நமக்கு அளிக்கிற ராஜ்யம். இந்த உலகில் ஒன்றும் இல்லை. அது நமக்கு அநேக நாட்கள். ஆம் அன்பு பிள்ளைகளே, நாம் அங்கே அழகாக அந்த தோட்டத்திலே உலாவி வரப்போகிறோம். அதுதான் பரலோக தோட்டம். ஆகையால் நாம் இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாமல், இந்த அநீதிகளை குறித்து நாம் அச்சப்படாமல், நீதிக்கான கேள்விகள் அதை நாம் போராட்டத்தில் கொண்டு வராமல் பொறுமையோடு காத்திருப்போம். நிச்சயம் நீதி நமக்காய் வெல்லும் என்று காத்திருப்போம். என் அன்பான உயிர் டிவி நேயர்களுக்கு வணக்கம்.